அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வாகனங்களுக்கான அபராத நிலுவைத் தொகையை செலுத்தினால்தான் இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற புதிய நடைமுறையை சென்னை மாநகர காவல்துறை கொண்டு வந்துள்ளது. நேரடியாக சென்றாலும் ஆன்லைன் மூலம் புதுப்பிக்க முயன்றாலும் அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே இனி இன்சூரன்ஸை புதுப்பிக்க முடியும். பலரும் அபராத தொகையை செலுத்த முன் வராததால் போக்குவரத்து விதிமீறலுக்காக விதிக்கப்பட்ட அபராத நிலுவையானது 300 கோடி வரை செலுத்தப்படாமல் உள்ளதால் நிலுவைத் தொகையை வசூல் செய்யும் பொருட்டு காப்பீட்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து சென்னை மாநகர காவல்துறை இந்த அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களில் விடுமுறையை ஒட்டி 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி 355 பேருந்துகளும் 13ஆம் தேதி 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. கோயம்பேட்டிலிருந்து செப்டம்பர் 12, 13இல் தலா 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதவரத்திலிருந்து செப்டம்பர் 12, 13இல் தலா 20 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: டெட் தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சிராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சரான அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். ஆசிரியர்கள் பணியில் தொடர தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்படும். எதிர்கால நியமனங்களுக்கு டெட் கட்டாய தேர்வாக இருக்க வேண்டும் என்பதை அரசு ஆதரிக்கும். நான்காவது அறிவிப்பு: கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளானது வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை இணையதளம் வழியாக உடனுக்குடன் பெறுகின்ற வசதியை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் நடைமுறைப்படுத்த தேவையான மென்பொருள் உருவாக்கம் உள்ளிட்ட இறுதி பணிகள் நடந்து வருகிறது. இதனை முழுமையாக செயல்படுத்த போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் 30ஆம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் என அமைச்சரான சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல மேடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல கீழக்கு சுழற்சியும் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: திருமண உதவி திட்டத்திற்காக 43 கிலோவுக்கு தங்க நாணயங்கள் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. சமூக நலத்துறையால் செயல்படுத்தப்படும் திருமண உதவி திட்டத்திற்காக 45 கோடிக்கு 5460 தங்க நாணயங்கள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. திருமண உதவித்தொகை திட்டத்திற்காக 5460 தங்க நாணயங்களை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்யவும் உள்ளது. ஏழாவது அறிவிப்பு: கால்நடை அறிவியல் பட்டதாரிகளுக்கான 22 ஆன்லைன் முதுநிலை பட்டய படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவுகள் தொடங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய பிராணிகள் நுண் ஒளி பரிசோதனை, சிறிய கால்நடைகளுக்கான தோல் மருத்துவம், கறவை மாடுகளில் மலட்டுத்தன்மையும் அதன் மேலாண்மையும், மரபுசார் கால்நடை மருத்துவம் போன்ற முதுநிலை பட்ட படிப்புகள் கால்நடை பட்டதாரிகளுக்கும் விலங்கு நலன், உயிர் தகவியல், கால்நடை தீவன உற்பத்தி தொழில்நுட்பம், வணிக முறையில் கோழி வளர்ப்பும் பராமரிப்பும் போன்ற முதுநிலை டிப்ளமோ படிப்புகளும் கால்நடை மற்றும் அறிவியல் பட்டதாரிகளுக்கு வழங்கப்படுகின்றன. தகுதியானவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இந்த இணையதளத்தில் வருகிற அக்டோபர் 3ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கட்டணமில்லா ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான சேகர்பாபு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்ப படிவங்களை
அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் நேரில் பெற்றோ அல்லது HRCE.TN.Government.in என்ற இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தோ விண்ணப்பிக்கலாம் எனவும் 22/10/2025க்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்துள்ளார். 9வது அறிவிப்பு. நடப்பாண்டு கேட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் iimcat.ac.in எனும் வலைத்தளத்தில் துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். நடப்பாண்டுக்கான கேட் தேர்வு நாடு முழுவதும் 170 மையங்களில் வரும் நவம்பர் 30ஆம் தேதி கணினி வழியில் நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகளானது ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிடப்படும். 10வது அறிவிப்பு. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அங்கீகாரம் தரும் மாநில அளவிலான குழுவை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. வெளி மாநில வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்க குழு மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி இயக்குனர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு மறுசீரமைக்கப்பட்டும் உள்ளது. 11வது அறிவிப்பு. ஜாதி அல்லது வகுப்புவாத எண்ணத்தை மாணவர்களுக்கிடையே ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள் மீது பெறப்படும் புகார் குறித்து முதன்மை கல்வி அலுவலர் உடனே விசாரிக்க வேண்டும் எனவும் விசாரணை அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியரை வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 3 சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக உணவுத்துறை அமைச்சரான சங்கரபாணி கூறியுள்ளார். அதாவது தற்பொழுது தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள் 4 சக்கர வாகனம் பெற்ற பெண்கள், மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் முதியோர் உதவித்தொகை போன்ற அரசு உதவித்தொகை பெறும் பெண்கள் குடும்பத்தை சார்ந்தோர்களும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. அடுத்த 2 ஆண்டுகளில் 6 ஆசிரியர் தகுதி தேர்வுகள் டெட் தேர்வு நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு 3 என 2 ஆண்டுகளில் 6 ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தவும் தமிழக அரசு திட்டம் வகுத்துள்ளது. 14வது அறிவிப்பு. மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்வோரின் பெயரானது சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் கல்வெட்டில் பொறிக்க வால் ஆஃப் ஹானர் ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வரும் 30ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இதனை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். கடைசியாக 15வது அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி செல்லும் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் காலை 7:35 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு காலை 10:15 மணிக்கு செல்லும் ரயிலானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 3 வரை ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 16, 23, 30 மட்டுமே ரயில் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.